மாணிக் தாக்கூர் ஏதாவது ஒரு தொகுதிக்கு நல்லது செஞ்சிருப்பியாடா? 6 தொகுதியிலிருந்து ஜெயிக்க வச்சான திமுக காரன் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிருப்பியாடா? ஒரு மயிரும் செய்யாத நீ வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு மதுரை வடக்கு தொகுதி தான் நமக்கு வேணும் அப்படின்னு. தலைவருக்கு வேற எண்ணங்கள் இருந்தாலும் சரிதான், மதுரை வடக்கு தொகுதியில தளபதி தாங்க நிக்கணும். மாணிக் தாக்கரா இருந்தாலும் அவன் மாமனா இருந்தாலும் வந்து நில்லு. நீ விஜய் கூட்டணியில வந்து நில்லு. உன்னை டெபாசிட் இலக்க வைக்கிறமா இல்லையான்னு பாரு. என்னடா திமுக மிரட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டியாடா நீ? இது வரைக்கும் உன்னை தலைவரோ இல்ல இளந்தலைவரோ உன்னை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல 2ஆம் கட்ட தலைவர் உன்னை பத்தி பேசியிருக்காரா? அதனால தலைவர் பேசல, தலைவர் இது பண்ணல அப்படிங்கிறாங்க. நாங்க ஏன்டா விட்டுக்கிட்டு இருக்கணும்? தொண்டர்கள் உழைக்கிறது அவன் தான்டா களத்துல. வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டை போட்டு மேடையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கார்ல வந்து அப்படி பவனி வருவாரு. நைட் அண்ட் டே தூங்காம போஸ்ட் ஓட்டவும் வீடு வீடா ஏறி இறங்குறவன் திமுக தொண்டன் தான்டா. அவன் கொதிக்கத்தான் செய்வான். தன்மானமும் சுயமரியாதையும் தான்டா திமுகவுடைய சொத்து. பாத்தி இல்ல போக்குறான் அணுகுண்டு மாதிரி போட்டாரல்ல தலைவர். உங்களுக்கு தெரியும், அரசு நிர்வாகத்துல அதிமுகவால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நிறைய இருக்கா, சங்கி பயில்கள் நிறைய இருக்கா. அதிகாரிகளா யாருக்குமே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் பெர்சன்களுக்கு மட்டும் தெரிஞ்சு காலையில 7 மணிக்குள்ள அந்த பணத்தை கொண்டு போய் 1.5 கோடி மக்களுக்கு கொண்டு சேர்த்து பெண்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய தலைவன்டாம. நீ போறதுன்னா போய்க்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர்கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறது, காங்கிரஸ் நமக்கு இனிமே வேணாம், எந்த வகையில வேணாம். 10ல இருந்து 15 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டா கையெழுத்து போடு, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிருங்க. வேணாங்க காங்கிரஸ்.